வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூது கவும் 2 படத்தோட விமர்சனம். மிர்ச்சி சிவா, எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி, சந்திரசேகர், கருணாகரன் மற்றும் பலரும் நடிச்சு வெளிவந்திருக்கிற இந்த படத்தோட டைரக்டர் எஸ்.ஜே. அர்ஜுன். சில வருடங்களுக்கு முன்னாடி நலன் குமாரசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சு வெளிவந்த சூது கவும் படத்தோட சீக்வல் தான் இது. பெரிய வெற்றி படமா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற அந்த படத்துக்கு நிகரா இந்த படம் வந்திருக்கா அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். படத்துல மெயின் சேஞ்சு இதுல விஜய் சேதுபதி இல்ல, அதுக்கு பதிலாக மிர்ச்சி சிவாவை கிட்டத்தட்ட அதே மாதிரி கெட்டப்ல அதே மாதிரி கற்பனை காதலியோட ஒரு கைண்ட் ஹார்ட்டட் கிட்னாப்பரா இதுலயும் போட்டிருக்காங்க. மற்றபடி எம்.எஸ். பாஸ்கர், கருணாகரன் இவங்க எல்லாரும் பார்ட் 1ல வந்த அதே மாதிரி அரசியல்வாதி பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அதுல வந்த மென்டல் இன்ஸ்பெக்டர் பிரம்மா பாத்திரம் இதுலயும் உண்டு. அதுக்கும் மேல இன்னொரு மென்டல் போலீஸையும் இதுல சேர்த்திருக்காங்க. கதைன்னு பார்த்தா முதல் பாகம் மாதிரியே இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசங்களோட அதே மாதிரி கிட்னாப்பிங், சொத்தையான ஒரு காரணத்துக்காக மந்திரி அருமை பிரகாசத்தை கடத்துறாங்க. இதனால தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமே ஏற்படுது. இவங்களை தேடி பிரம்மா மற்றும் அந்த புது மென்டல் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே களத்தில் இறங்குறாங்க. மேலே என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் பிரச்சனையே முதல் பாகம் ஒரு வேக்கியான ஒரு அப்சர்ட் கேரக்டர்ஸோட நல்ல காமெடியா இருந்தது. எல்லா முக்கிய பாத்திரங்கள்லயும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது. சிச்சுவேஷன்ஸ், டைலாக்ஸ் எல்லாமே ஒரிஜினல். அதனால அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல ஆனா அதே பாத்திரங்கள், அதே சிச்சுவேஷன்ஸ், புதுசா எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் டைலாக்ஸ்லயாவது நல்ல ஸ்ட்ராங்கான காமெடி இருந்தா படம் ஏற்பட்டிருக்கும். இல்ல ஸ்கிரிப்ட்லயாவது ஏதாவது ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் இப்படி எதுவுமே இல்லை. படம் ஃபர்ஸ்ட் கியர்னு கூட இல்லாம நியூட்ரல்லே தான் இருக்குது, நகரவே இல்லை. அங்கங்க 1-2 ஜோக்கு கொஞ்சம் லேண்ட் ஆனாலும் பெரிய லெவல்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. தவிர இதுல அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ட்ராக்கு தலையும் இல்லை, வாலும் இல்லை, நடுவில் ஆரம்பிச்சு முடிவே இல்லாம சட்டுன்னு முடிஞ்சிடுது. இதுல ஒரு 30 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது. ஆனா ஆக்சுவலி இது இல்லாட்டி கூட படம் பெருசா ஏற்பட்டிருக்காது. அவுட் அண்ட் அவுட் காமெடி படத்துல ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா அத மாதிரி போரிங் படம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் இந்த படமும். ஒரு சூப்பரான ஐடியா வச்சுக்கிட்டு அதை எப்படி சொத்தையா சொதப்பலா படமாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு உதாரணம். மொத்த பிரச்சனையுமே என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அர்ஜுனோட திறமையின்மை தான். நடிகர்கள் எல்லாமே கொடுத்த ரோல்ல ஒழுங்கா தான் நடிச்சிருக்காங்க. இந்த கேமரா ஒர்க், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே ஓரளவு அடக்குவேட்டாவே இருந்தது. ஆனா ஒரு ஒரிஜினாலிட்டி, புதுமை எதுவுமே இல்லாத எதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்னு இல்லாம சூதுக்கவும் பார்ட் 1ஓட பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரியா நீங்க? அப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்த்துடாதீங்க, நொந்து போயிடுவீங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.